வருஷம் பாப்புலர் டிஷ். இது வந்து எவ்வளோ சிம்பிளாக எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளி அண்ட் ஹெல்த்தியாக எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். பாலக் பன்னீருக்கு தேவையான பாலக் வந்து நம்ம ஆல்ரெடி பிளான்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் சாப், கார்லிக் சாப், க்ரீன் சில்லி கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கோம், சாப் ஆனியன், சாப் டொமேட்டோ, அப்புறம் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் நம்ம ஃப்ரெஷ் பன்னீர் நம்மளே தயார் பண்ணது. இது வந்து நம்ம ஃப்ரெஷ் பன்னீர். அப்புறம் ஜீரா, அப்புறம் இது வந்து ஓனியன், டொமேட்டோ, காஷ்யூ நட் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு திக்னஸ் வேண்டி. அப்புறம் பட்டர், இது வந்து மேத்தி லீவ்ஸ், இது வந்து கொஞ்சம் கரம் மசாலா, சால்ட், கிரீம், அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி. பண்ணலாம். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிற ஃபுல் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் சமைக்கிறது. ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். பேன் ஆல்ரெடி லைட்டாக சூடாகிட்டு இருக்கு, சூடாகணும். அப்புறம் வந்து மெயினாக வந்து நம்ம பட்டர். இதில் வந்து பாலக் பன்னீருக்கு வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணக்கூடியது ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம ஃப்ரெஷ் பட்டர் அல்லது கீ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நார்த் இந்தியன் சைடு எடுத்துக்கிட்டாங்களே, உங்களுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது கீ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படிங்கிறனால நம்ம பாலக் பன்னீருக்கு மெயின் யூஸ் பண்ணக்கூடியது கீ அல்லது பட்டர். நம்ம இப்போ பட்டர் யூஸ் பண்ணி சமைக்க போகிறோம். ஓகேவா? ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். பட்டரை கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா சூடாகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணக்கூடியது ஜீரா. ஜீரா குமிங் சீட் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன். ஜீரகம் வந்து லைட்டாக வெடிக்கும். வெடிச்சதுன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அதனால ஜீரகம் வெடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் சாப். ஜிஞ்சர் சாப் அதுக்கப்புறம் கார்லிக். கார்லிக் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி. க்ரீன் சில்லி வந்து ஸ்பைசி, தேவையான அளவு ஸ்பைசி. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா சூட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் ஃப்ளேவர் தான் நமக்கு நல்லா அந்த பாலக் பன்னீர் இதாகும். அப்படிங்கிறத அந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லா வரணும் போது நம்ம பட்டர்லேயே போட்டு நல்லபடியாக கொஞ்சம் சோட் பண்ணணும். சோட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ஜிஞ்சர் கார்லிக் போட்டு சோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆட் பண்ணக்கூடியது சாப் ஆனியன். நம்ம ஆல்ரெடி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். சாப் ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். ஆனியன் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகும். அதாவது ரொம்ப கரியக்கூடாது, லைட் ப்ரௌன். ஆனியன் லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஐட்டம் சொல்கிறேன். ஜிஞ்சர், கார்லிக், ஆனியன் எல்லாமே ஒரு நல்ல நார்மலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணக்கூடியது டொமேட்டோ. மெயினாக சொல்கிறேன் பட்டர் தான். பட்டர் வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பட்டர் வந்து என்னக்கா கடாயில் ஒட்டாமல் என்னக்கா பதிலாக நம்ம இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து சோப் ஜிஞ்சர் கார்லிக் பதிலாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஜிஞ்சர் கார்லிக், சோப் ஆனியன், டொமேட்டோ எல்லாமே ஒரு நல்லா மேஷ் ஆகி பச்சை வாடைக்கெல்லாம் போட்டு மெயினான அந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை வாடை போய் அதுதான் அந்த அரோமா அந்த நல்லா ஃப்ளேவர் வரும். அப்புறம் ஃபயரை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து மசாலா போடும்போது ஃபயரை கம்மி பண்ணிவிட்டு, ஃபயர் ரொம்ப இருந்தால் மசாலா பேன் ஆகிடும். அதாவது கரிஞ்சிக்கும். உங்களுக்கு டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு பேன் டேஸ்ட் வரும். அதனால் இப்போதனால எந்த டிஷ் பண்ணும்போதுனாலும் மசாலா போடும்போது ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் வந்து பாலக் பன்னீருக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் அப்படிங்கிறது. இது நம்ம வந்து லாஸ்ட்டில் கலர் வந்து அந்த பட்டரும் சில்லியும் சேரும்போது அந்த கலர் வந்து லாஸ்ட்டில் எடுத்து போடணும். அதுக்காக அந்த கிளேசிங் கிடைக்கிறதுக்காக லிட்டில் பிட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர்,
ஃப்ளேமில் வச்சு மெதுவாக சோட் பண்ணிக்கணும். அதாவது இந்த நம்ம சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியண்டர் பவுடர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சில்லி பவுடர் வந்து ஆப்ஷன், அது வந்து அந்த கலருக்காக மட்டும், அந்த கிளேசிங் லாஸ்ட்டில் நம்ம டிஷ்ஷு ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிளேசிங் கிடைக்கும், அதுக்காக மட்டும்தான் சில்லி பவுடர். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதில் கிரீன் சில்லி யூஸ் பண்ணிடுவோம் ஸ்பைசி, அதனால் ஓவராக சில்லி பவுடர் போடணும்னு இருக்குது. அப்புறம் அந்த பச்சை வாழை போகிற வரைக்கும் நல்லா சோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பாலக் பன்னீரோட மெயின் ஐட்டமே நம்ம பாலக் பன்னீர் ஆல்ரெடி பிளாக் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதோட பச்சை வாழை எல்லாமே ஆல்ரெடி நம்மளுக்கு பேஸ்ட் பண்ணும்போது போயிடும். ஓகேவா? இப்போ வந்து பாலக் நம்ம மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த மசாலா, அந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட ஃப்ளேவர் எல்லாமே இந்த பாலக்கோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். வந்து ஆல்ரெடி அந்த ஜிஞ்சர் கார்லிக் எல்லாமே நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஃப்ளேவர் அரோமா அப்படி வருது. அந்த பாலக் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே இந்த அளவு சூப்பராக வரும்னா வரும். பட்டர் ஓகேவா? இது நல்லா அந்த மசாலாவில் சோட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி, ஓகேவா? கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கும். இந்த பாலக்கோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இதாகும். ஓகேவா? நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பாலக் போட்டதுக்கப்புறமே அந்த கலரே பாருங்கள், ஒரு நல்ல க்ரீன் கலரில் என்ன அழகாக இருக்கும். அந்த ஜிஞ்சர் கார்லிக் எல்லாத்தோட ஃப்ளேவரும் அப்படி நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது. பட்டர் போட்டு எல்லாமே நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்னென்னா, நம்ம அந்த ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க, அது வந்து ஒனியன், டொமேட்டோ, கேஷ்நட் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒரு எதுக்காகன்னா அந்த திக்னஸ் கிடைக்கிறது. நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்டுருக்கீங்க, பாலக் பன்னீர் கூட திக்காக இருக்கும். வீட்டில் பண்ணும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் வர மாட்டேங்குது அப்படின்னா அதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ்னா கேஷ்நட் போட்டு அந்த கிரேவி ரெடி பண்ணுறதுல அவ்வளோ இதாக இருக்கும். அந்த கிரேவி வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இன்னொரு வீடியோ ஒரு நாள் அந்த கிரேவிக்கு நான் போடுறேன், அது எப்படி பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து பாலக் பன்னீர். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணக்கூடியது இது வந்து நல்லா கொதிச்சு நல்லா ஃப்ளேவர் வந்துட்டு அந்த கிரேவி ஆட் பண்ணதுக்கப்புறம் கூட நல்லா ஃப்ளேவர் இருக்குது. அப்புறம் நம்ம போடக்கூடிய ஐட்டம் வந்து மேத்தி லீவ்ஸ், அதாவது வெந்தய இலை. இது வந்து ஃபஸ்ட்டே போடும்போது எல்லோரும் போட்டுருவாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு போட்டால் வந்து இதோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ இதாக வராது. லாஸ்ட்டில் போடும்போது அந்த கசப்பு தன்மை இருக்காது, அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறது இந்த கஸ்தூரி. அதே மாதிரி தான் கரம் மசாலா. ஃபஸ்ட்டே கரம் மசாலா ஆட் பண்ணோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு வராது. அதுக்காக லாஸ்ட்டில் கொஞ்சம் கரம் மசாலா. அதுக்கப்புறம் தேவையான சால்ட் நல்லா ஊற்றிவிடுங்க. இப்போ வந்து நம்ம பாலக் போட்டதும் அதுக்கப்புறம் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக ஆட் பண்ணக்கூடியது வந்து நம்ம பன்னீர் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர். இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ரெடி பன்னீர் ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த பன்னீர் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலக் என்ன அழகாக இருக்கும், கலர் பாருங்கள், ஃப்ரெஷ் பாலக் பன்னீர் ஃப்ளேவர் அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கண்டிப்பாக நீங்கள் மலபார் பேலஸ் சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம கெஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க, ரெஸ்டாரண்ட்டோட பாலக் பன்னீர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ரெசிபி கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு மெம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அப்புறம் நல்லா வந்து பன்னீர் போட்டதுக்கப்புறம் அந்த பாலக்கும் பன்னீரும் ஆல்ரெடி நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. எதுக்காக இந்த டைம் கொஞ்சம் நேரம் பன்னீரை போட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட்டில் தான் கிரீன் ஊற்றுவோம். அந்த பன்னீர் உள்ள வந்து இந்த மசாலா, இந்த பாலக்கோட ஃப்ளேவர் எல்லாமே கொஞ்சம் இறங்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஃபைனலாக நம்ம கிரீன் ஊற்றி ஃபினிஷ் பண்ணுவோம்.
பார்த்தீங்கன்னாக்கா பாலக் வந்து நல்லா குக்காகி பன்னீரோட ஃபுல்லாக பன்னீரோட கலரே பாருங்கள். அந்த பாலக்கோட இதில் எப்படி மசாலா எல்லாம் பிடிச்சி பன்னீரோட கலர் நம்ம போடும்போது இப்படி இருந்து இப்போ எப்படி இருப்பாரு. இதுதான் மெயின். நல்லா அப்போ தான் அந்த பன்னீர் பீஸ் சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த பாலக்கோட டேஸ்ட்டு, அந்த ஜிஞ்சர் கார்லிக் ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு. இதுதான் நம்மளுடைய மலபார் பேலஸோட ஸ்பெஷல் பாலக் பன்னீர். எப்படி ரெடி பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணக்கூடியது இது க்ரீம். இது வந்து அந்த ஸ்வீட் அதுக்காக க்ரீம் ஆட் பண்ணிடுவோம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. க்ரீம் போட்ட உடனே கொஞ்சம் கலர் அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலர் நம்மளுக்கு அழகாக வரும். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் பாலக் நல்லா பிளான்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அந்த பட்டர் தான், அதுக்கப்புறம் நம்ம பட்டரே ஆட் பண்ணல. இருந்தாலும் அந்த பட்டர்லாம் எப்படி வெளியே நல்லா திக்காகி வெளியே வருவாங்க. கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க வரும். அந்த க்ரீம் போட்டதுக்கப்புறம் லைட்டாக அப்போ நம்மளுக்கு அந்த கலர் நல்லா இருக்கும். மலபார் பேலஸோட ஸ்பெஷல் பாலக் பன்னீர் ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம கெஸ்ட்டு பார்க்குறவங்க எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கடைசியாக கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம மேத்தி யூஸ் என்ன கலர்ஃபுல்லாக என்ன அழகாக இருக்கும் பார்க்கும்போது. இது வந்து நீங்கள் வந்து ரொட்டி, நான் எது கூடனாலும் சாப்பிட்லாம். ஜீரா ரைஸ் கூடலாம் சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் சாப்பாடு. நம்ம கஸ்டமர் வந்தால் எந்த கஸ்டமராக இருந்தாலும் சரி பாலக் பன்னீர் ஆர்டர் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம கெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகேவா? இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆகிட்டு பாலக் பன்னீர் சொன்ன மாதிரி அந்த கலர் வருது பாருங்க. அந்த சைடில் பார்த்து அந்த சில்லி போட்டதுனால தான் அந்த கிளேசிங் வரும். இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் எல்லா ஃபீல்டுலையுமே யூஸ் பண்ண முடியாது. அந்த சில்லி போடலைன்னா இந்த கிளேசிங் வராது. நம்ம இப்போ க்ரீன் சில்லி மட்டும் போட்டோம்னா இந்த வந்து பட்டர் எப்படி தெரிஞ்சு வருது பாருங்கள். அந்த க்ரீன் கலரில் வருது. இது கரெக்டாக அதுக்காக தான் அந்த சில்லி யூஸ் பண்ணுறோம். ஓகே, சூப்பரான பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு புதுசு புதுசாக இனி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும். மலபார் பேலஸ்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர்லாம் நல்லா அழகாக சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம பாலக் பன்னீர் மலபார் பேலஸ். பட்டர்லாம் இன்னும் நல்லா தெரிஞ்சு இன்னும் அழகாக இதாகிட்டு ஃபுட்டு பார்க்கும்போதே ஒரு கிளேசிங் இருக்குது. இது வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. என்ன அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து மலபார் பேலஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவீங்க. சாப்பிட்ட கெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக தெரியும். இதே ஸ்டைல், இதே திக்னஸ், இதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பவுலில் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? ஃபயர் ஆஃப் பண்ணுறோம். ரொட்டி, சப்பாத்தி, நான், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கூடையும் சாப்பிடுவோம். மலபார் பேலஸோட ஸ்பெஷலே இதுதான். கண்டிப்பாக நீங்கள் இந்த பாலக் பன்னீர் வந்து வீட்டில் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணியிருக்கோம் அதை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கார்னிஷ் பண்ணுறோம். லைட்டாக இது வந்து ஆல்ரெடி பண்ணி நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் மேத்தி ரைஸ் லைட்டாக பாலக் பன்னீர் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம்.
இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சத்தான ஆரோக்கியமான ஒரு பாலக் பன்னீர். அது வந்து பாலக்னாலே உடம்புக்கு எவ்வளோ ஆரோக்கியமான ஒரு உணவுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கீரை வகைகள் எடுத்துக்கிட்டாலே உடம்புக்கு அவ்வளோ ஒரு அருமையான சாப்பாடு. அது இந்த பாலக் பன்னீர் வந்து அவ்வளோ அருமையானது. பன்னீர் எல்லாமே சேர்ந்து அருமையாக இருக்கும். இது வந்து வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து எப்படி இருந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு ட்ரை பண்ணி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இனி அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மலபார் பேலஸ் ஷெஃப்.